செப்பனியா. முன்னுரை. சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்க தரிசனம் சொன்ன சிறிய தீர்க்கதரிசிகளில் செப்பனியாவின் புஸ்தகம் கடைசியாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. இவர் எரேமியாவின் காலத்திற்கு சற்று முந்தைய காலத்தில் ஊழியம் செய்தவர். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போன காலத்தில் எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். கல்தையர் மூலமாய் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் பொதுவான அழிவு வரும் என்று செப்பனியா தீர்க்க தரிசனம் சொன்னார். யூதர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால் எச்சரித்தார். யூதா தேசத்தைப் போலவே மற்ற தேசங்களும் பாவம் செய்தால் அவர்களுக்கும் அழிவு வரும் என்று செப்பனியா அண்டை தேசத்தாரையும் எச்சரித்தார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போனாலும் ஏற்ற காலத்தில் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு சந்தோஷமாக திரும்பி வருவார்கள் என்னும் ஆறுதலான வாக்குத்தத்தங்களையும் செப்பனியா அவர்களுக்கு சொன்னார். கிமு 679 முதல் 648 வரை உள்ள வருஷங்களில் செப்பனியாவின் புஸ்தகம் பாலஸ்தீன தேசத்தில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் செப்பனியா தீர்க்கதரிசி ஆவார். மைய கருத்து: யூதர்கள் மீதும் புறஜாதியார் மீதும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். பக்தியுள்ள யூதர் மீதும் பக்தியுள்ள புறஜாதியார் மீதும் தேவனுடைய நன்மை வரும். யூதாவின் மீது பாபிலோன் மூலமாக உடனடியாக நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருடைய நாளில் வருங்காலத்தில் பாபிலோன் மீது நியாய தீர்ப்பு உண்டாகும். பாபிலோன், பெலிஸ்தியா, மோவாப், அம்மோன், எத்தியோப்பியா, அசீரியா ஆகிய தேசங்கள் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு புறஜாதியார் மீது உடனடியாக உண்டாகும். பாபிலோன் மூலமாக யூதாவின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனடியாக உண்டாகும். வருங்காலத்தில் கர்த்தருடைய நாளிலும் மேசியாவின் ஆளுகையின் போதும் இஸ்ரவேலை பற்றி இந்த புஸ்தகத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்தார் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து இசைந்து போக வேண்டும். இல்லையெனில் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். மேசியாவின் 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிறவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மேசியாவின் ஆட்சி காலத்தில் எழுப்புதலின் நாட்களில் செப்பனியா யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தார். யூதாவின் மிக மோசமான ராஜாக்களில் ஒருவனான மனாசேயின் ஆட்சி காலத்தில் தேசமும் ஜனங்களும் சீர்கெட்டு போயிருந்தார்கள். தெற்கு ராஜ்யத்தின் மீது தேவனுடைய பொறுமை அதிகமாய் வெளிப்பட்டது. இந்த புத்தகம் நியாய தீர்ப்பை பற்றிய எச்சரிப்பாக இருந்த போதிலும் வருங்காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள் என்னும் நம்பிக்கையையும் செப்பனியா கொடுத்தார். புத்தகத்தின் பொதுவான சுருக்க வர்ணனை: யூதாவின் பாவங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பு. பெலிஸ்தியர், மோவாப், அம்மோன், எத்தியோப்பியா, அசீரியா ஆகிய தேசங்களின் மீது நியாய தீர்ப்புகள். வருங்காலத்தில் மறுபடியும் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவதற்கு காத்திருத்தல்.